சிக்கன் கிரேவிக்கு தேவையான முக்கிய பொருள், அதாவது இதை மந்திரம் கூட சொல்லலாம். இந்த கசகசா முந்திரி தான். தேவையான அளவு உங்களுக்கு எல்லாம் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் சிக்கன் கிரேவி செய்யணும்னு நினச்சிட்டா இல்லை ஒரு பிரியாணி கூட செய்கிறீங்கன்னா முன்னாடி கசகசா முந்திரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே செய்யுங்க. அப்புறம் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள். ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் சிக்கன் கிரேவியில் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் அந்த கொழுகொழுப்பு தன்மை கெட்டியாக இருக்கும் இல்லையா, அது கொடுக்கும். இப்போது இங்கே இவங்க கேட்டது தால்ச்சா பிரியாணிக்கு அதாவது தால்ச்சா பிரியாணினா நெய் சோறுக்கு இந்த சிக்கன் கிரேவி செய்கிறோம். நம்ம நெய் சோறுக்கு புலவுக்கு தால்ச்சா தானே செய்வோம். இவங்க சிக்கன் கிரேவி கேட்டிருந்தாங்க. அப்போ அது கூட நல்லா ஒரு காரசாரமாக அதிகமாக அது கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இங்கே தேவையான மசாலா எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் கொஞ்சமாக 50 கிராம் மட்டன் தூள் சேர்க்க போகிறேன். அதோடய ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ உப்பு சிக்கன் கிரேவிக்கு சரியான அளவு சொல்வேன். என்னென்னா 2 கிலோ கறிக்கு 1 கைப்பிடி உப்பு. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கைப்பிடி பிடிக்கணும். 40 கிராம், அதாவது 35 to 40 கிராம் அளவு கூட வரலாம். ஆனால் சரியான அளவு 40 கிராம். நல்லா இதில் நான் சொல்ல போகிற புரிஞ்சுக்கிங்க. இந்த கறி நம்ம இந்த தால்ச்சா பிரியாணி கூட இந்த நெய் சோறு கூட சாப்பிட போகிறோம். அப்போது இது ஒரு 60 கிராம் 70 கிராம் சைஸ் அளவுக்கு எடுத்தாச்சு. ஏன்னா நல்ல மசாலா ஏறணும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கணும் அவங்க சொன்னாங்க. அதனால் தோல் ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கோம். மசாலா இன்னும் நமக்கு அதிகமாக ஊறி கிடைக்கும். எப்போவுமே கறியை முன்னாடி நான் ஒரு 3 முறை அலசிட்டு அது கூட மசாலா, அது கூட எலுமிச்சை சாறு, தயிர், உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு நல்லா ஊற வச்சிடுவேன். அந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படியே அந்த கறியில் காரம் சாரமாக ஏறி அந்த உப்பு புளிப்பு நல்லா சாப்பிட கறியும் தனி சுவையாக இருக்கும். நான் அப்படி தான் செய்வேன். நான் செய்கிற இடத்தெல்லாம் நான் மறந்துட்டா கூட நீங்கள் ஊற வைங்க அப்படின்னு சொல்லி செய்ய சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ், என்னுடைய சேனலில் நிறைய சிக்கன் கிரேவி வீடியோ போட்டிருக்கேன். 5 கிலோலேருந்து 50 கிலோ வரைக்கும் போட்டிருக்கேன். தெளிவாக நல்ல விளக்கமாக ஈஸியான செய்முறையாக தெளிவான வீடியோ நீங்கள் பார்த்தா அதை புரிஞ்சிக்கிற மாதிரியும் தெரிஞ்சிக்கிற மாதிரியும் உடனே செய்கிற மாதிரியும் எந்தவித சந்தேகம் இல்லாத அளவுக்கு அடிப்படையிலிருந்து போட்டிருக்கேன். போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது சிக்கனை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறனால நோட் பண்ணிக்கிங்க. கடையில் போயிட்டு நாம் ஒரு 20 கிலோ சிக்கன் வாங்குறேன்னு வைங்க. 20 கிலோ சிக்கன் அவங்க என்ன பண்ணுறாங்க, கோழியை உரித்து வெட்டி நமக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பாக 20 கிலோவுக்கு குறைஞ்சபட்சம் 1 கிலோ அளவுக்காச்சும் கழிப்பு போகும். நீங்கள் அதை கரெக்டாக கணக்கு பண்ணணும். நிறைய பேர் நான் சொல்கிறேன் 2 கிலோவுக்கு 1 கைப்பிடி, அப்புறம் அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க 20 கிலோ கறி 10 கைப்பிடி அப்படி போட்டுட்டு உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சிக்கன் ஒரு நீர் பொருள். அவங்க கடையிலேருந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே அந்த ரத்த மாதிரி தண்ணி ஊற்றும், பார்த்துருக்கீங்களா? அதனால் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதில் கொஞ்சம் எடை குறையும். அது இல்லாமல் அவங்க வெட்டும்போது அந்த லேசாக அடிபட்டு இருந்தால், அந்த நுனி ரெக்கை, அந்த கழுத்துக்கிட்ட முடி இருந்தால் இதெல்லாம் வெட்டி போக எப்படியாக இருந்தாலும் 2 கிலோ குறைஞ்சிடும். அதனால் எப்போவுமே உப்பை முன்னாடி கொஞ்சம் குறைச்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கங்க. ஓகே, இதை புரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அப்போ தான் பீஸ் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப டைட்டாக இல்லாமல் நல்லா வெந்து நமக்கு உடையாமல் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். அப்புறம் தேவையான எண்ணெய். நான் இங்கே 10 கிலோ சிக்கன் தான் செய்கிறேன். இதுக்கு 1.5 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 1.5 லிட்டர் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். ஏன் கம்மியாக ஊற்றுறேன், இதனால் நம்மளுக்கு என்ன கடைசியாக பலன் கிடைக்குதுன்றதை பாருங்கள். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னொன்று, நான் 10 கிலோவுக்கு மேலே, அதாவது 10 கிலோ வந்தாலும் சரி 100 கிலோ வந்தாலும் சரி 2 லிட்டர் எண்ணெய் தான் ஊற்றுவேன். என் சேனல் வீடியோ பாருங்கள். அது ஏன், எதனால், அது எல்லோரும் செய்கிற தவறு என்னன்றதை நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். போல் ஒரு பெரிய சைஸாக வட்டா எடுத்துக்கிட்டோம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றாச்சு. அதுக்கு தேவையான பட்டைக்கிராம்பு ஏலக்காய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேவையான வெங்காயம், அது கூட மஞ்சத்தூள், அது கூட புதினா கொத்தமல்லி தழை, அது நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே எடுத்து வச்சுருந்தேன். அந்த இஞ்சி பூண்டு சாந்து, கண்டிப்பாக பூண்டு தோல் உரிச்சிக்கிங்க. கிரேவி அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த ஒரு மாதிரி சக்க நார் இல்லாமல்
பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பூண்டு தோலை உரிச்சிக்கிங்க. அண்ணன் தான் நமக்கு வேலை கொடுத்தவர். நம்ம சேனல் வீடியோ பார்த்துருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அண்ணனுக்காக செஞ்சு கொடுத்தோம். கண்டிப்பாக ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்தோம். அண்ணன் இன்றைக்கி அவருக்கு கல்யாண நாள். இதுக்காக அந்த நெய் சோறு, சிக்கன் கிரேவி, தால்ச்சா சாம்பார் செஞ்சு ஒரு கருணை இல்லம், முதியோர் இல்லத்துக்கு கொடுத்தாரு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு பிரியாணி வீடியோவில் காண்பிக்கிறேன், அப்போ சொல்கிறேன். சரியா? இப்போது நமக்கு அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே நமக்கு அது கூட நமக்கு தயிர், எலுமிச்சை சாறு நம்ம சேர்த்துக்கணும். உப்பு வந்து கறி கூட சேர்த்துட்டோம், அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. சரிங்களா? இப்போது அந்த மாதிரி சேர்த்து தயிர், எலுமிச்சை சாறு சேர்த்து வதக்கும் போது இஞ்சி பூண்டு சார்ந்த அடி பிடிக்காது, எண்ணெய் பிரிஞ்சு வரும். உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த தேவையான தக்காளியை சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த கறியை சேர்த்துக்கிறோம். இப்போது இது வரைக்கும் நம்ம சொன்ன செய்முறை ஒரு பிரியாணிக்கு செய்கிற செய்முறை தான். ஆனால் இதுக்கப்புறம் தான் சிக்கன் கிரேவியோட செய்முறைகள் மாற்றங்கள் வரப்போன்றன. இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக சொல்கிறோம் பாருங்கள். சிக்கனை சேர்த்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த மசாலாவும் அந்த சிக்கனும் ஒன்றா சேர்ந்து அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் ஊறுற மாதிரி வதங்கணும். அப்புறம் இந்த சிக்கன் கிரேவியில் நிறைய பேர் தண்ணி முன்னாடியே ஊற்றிட்டு கிரேவி தண்ணியாக இருக்குன்னு சொல்லி மாவு கலப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தா தேங்காய் அதிகமாக ஊற்றிடுவாங்க. இதெல்லாம் சேர்க்கும் போது உங்களுடைய அந்த காரம் சாரமான தன்மை குறைச்சிடும், ருசி மாறிடும். அதனால் இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். இங்கே கொஞ்சம் சிக்கன்றதுனால தெரியல. இந்த மாதிரி கொதிக்கும் போது அங்கேருந்து நீர் வடியும். அந்த நீர் எவ்வளோ வருது, நான் சொன்னலையே முன்னாடி, சிக்கன் ஒரு நீர் பொருள். அந்த நீர் எவ்வளோ வடியுது அப்படின்னு அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்க்கணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கன் கிரேவியில் முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு அந்த கெட்டியாக கிரேவி சாப்பிடும் போது தான் நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், அதை ருசியாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போது அந்த நீர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த முந்திரி, கசகசா கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. இதில் தேங்காய் சேர்க்கணும், நான் சேர்க்கலை. ஏன்னா முதியவர்கள் சாப்பிட போகிறாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு தேங்காய் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும், அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நான் தேங்காய் சேர்த்துக்கல, முந்திரி கசகசா மட்டும் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அது இல்லாமல் நம்ம நெய் சோறுக்கு சாப்பிட போகிறதுனால ரொம்ப தண்ணி இல்லாமல் அப்படியே தொக்கு மாதிரி கிரேவி சூப்பராக பண்ணி கொடுத்தோம். ஆனால் நீங்கள் தொக்கு மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே நீங்கள் வந்து ரொம்ப கெட்டியாக வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நீராக வச்சாதான் அது ஆற ஆற நமக்கு கறி கூட அப்படியே சாந்தா ஒட்டி சூப்பராக இருக்கும். என் வீடியோ நீங்கள் பாருங்கள், நல்லா கொதிக்குது. எண்ணெய் எங்கனா இருக்கா பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் 2 லிட்டர் ஊற்றுறாங்க, 2.5 லிட்டர் ஊற்றுறாங்க. கண்டிப்பாக கிரேவிக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்காதீங்க. ஏன்னா சிக்கன்லேருந்து நமக்கு அந்த ஃபேட் எசன்ஸ் அந்த அதிகமாக வரும். அதே போல் இந்த சிக்கன் கிரேவியில் எண்ணெய் கம்மியாக சேர்த்துட்டு கடைசியாக நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும், கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக சிக்கன் கிரேவி செய்யும் போது பீஸு உடஞ்சிடவே கூடாது. உடஞ்சிட்டாலே நம்ம செய்கிறதே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா சிக்கன் பீஸ் உடஞ்சிட்டாலே யாருக்கும் சாப்பிட்ற திருப்தி வராது. இப்போ பாருங்கள், கிரேவி கடைசியாக கொதித்து இறக்கி வச்சாச்சு. அந்த எண்ணெயே இல்லாமல் நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதாவது நிறைய பேர் அந்த எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு சிக்கன் கிரேவி மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா கருப்பாக எண்ணெய் நிற்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கரண்டி வச்சு மொண்டு அள்ளி கீழே ஊற்றிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த நீங்கள் சேர்க்குற அந்த காரம், உப்பு, மசாலா, டேஸ்ட்டு இது எல்லாமே அந்த எண்ணெயில் தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த எண்ணெயில் தான் உங்களுக்கு அதிக டேஸ்ட் இருக்கும். நீங்கள் அந்த முண்டி கீழே ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவியில் ஒரு சப்புன்னு இருக்கும், நல்ல ஒரு சுவை இருக்காது. கண்டிப்பாக என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் எப்பவும் நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.